ஹைடா, நான் ஜாஸ்மின். அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இது ஆக்சுவலி நான் நியூ இயர் அன்றைக்கி போகணுன்னு சொல்லி தான் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். ஆனால் போட முடியல. என்ன ப்ராப்ளம்னே தெரில. பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது. எரர் எரர் இப்படியே தான் வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அதை 5-6 தடவை நான் வந்து டவுன்லோட் பண்ணி டிலீட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும்டா இந்த எபிசோட் நான் ரொம்ப டிலே பண்ணுறேன் அப்படின்ட்டு. நடுவில் வந்து பர்த்டே ரிக்வெஸ்ட், அப்புறம் வந்து வியோட பர்த்டேக்கு ஒரு 1 ஷாட் அப்படின்னு சொல்லி நடுவில் 2 1 ஷாட் போட்டேன் இல்லையா, அதனால டைமே இல்லைடா. எனக்கே சாரின்னு கேட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்ட் 6ன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். சொல்லியிருந்தீங்க ரொம்ப சேடாக போகுது அப்படின்னு. நான் ஸ்டோரி லைனை வந்து மாற்றிடுறேன். ஏன்னா இது இப்படி தான் ட்ரையாங்கிள் லவ் மாதிரி வரும் இல்லையா. கண்டிப்பாக வந்து யாருனோ வந்து ஹர்ட் ஆவாங்க. முக்கியமாக ஜிமினா வந்து ஹர்ட் ஆக தான் செய்வார். அந்த பக்கம் ஜங்குக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் அந்த ஸ்டோரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் வயனை நினச்சி. 2வது ஜிமின் கூட அந்த மாதிரி இருந்தது வந்து அவருக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அப்போ தான் வந்து ஜிமின் வந்து டே கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆவார் இல்லையா. அதனால தான் நான் வந்து ஸ்டோரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனேன். சரி ஓகே, இதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன். பாட்டு வந்து கொஞ்சம் லாங்காக போனாலும் கேளுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ போடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது. அதனால தான். சரி ஓகே, நம்ம பார்ட் 6. எஃப்எஃபோட நேம் காதல் தந்த வழி தேரும் காதலினாலே. நம்ம இப்போது டயாங் சைடு தான் பார்க்குறோம். டயாங் ஒரு பீச்சில் உட்காந்துட்டு எங்கேயோ பார்த்துட்ருக்கிறாரு. அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் வந்து கரையோரமாக அந்த அலைகள்லாம் வரும் இல்லையா, அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கிறாரு. அந்த கடல் தண்ணி வந்து அது வந்து அப்படியே ஜிமின் மேலே வந்து அப்படியே விழுகுது. அது கூட தெரியாமல் அவர் பாடு உட்காந்துட்ருக்கிறாரு. அவருக்கு கத்தி அழுவணும் போல் இருக்குது. அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஜங்குக் வந்து தன்னை மறந்துட்டாரா, அவர் வேறொரு பொண்ணு கூட வெளியே போயிருக்கிறாரா, தன்னை எப்படி மறக்கலாம், கடைசி வரைக்கும் என்னுடைய லவ் ஜங்குக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஜிமின் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு டேக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் ஜிமின் பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போது டேயோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஹலோ சொல்லிக்கிட்டோ அன்றைக்கி எங்கே இருக்கும், உனக்கு எவ்வளோ நேரமாக நான் கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ரிங் அடிச்சா எடுக்க மாட்டியா? சைலண்டில் போட்டுருந்தடி. சைலண்டில் போட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான், எங்கே இருக்க ஃபஸ்ட்டு, எனக்கு பயமாக இருக்குது. ஜிமின் எங்கே இருக்கான்? பீச்சில் இருக்கேன்டி. அப்போ ஜிமினும் அங்கே தான் இருக்கிறாரா? ஹலோ நான் ஜெஸ்ஸி பேசுகிறேன். சொல்லுங்கள் ஜெஸ்ஸி. ஜிமின் எப்படி இருக்கான்? அப்போது ப்ளீஸ் கொஞ்சம் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன், நான் வந்து ஜிமினை கூப்பிட்டு வரேன். வேணாம் ஜெஸ்ஸி. என்னாச்சு டயம்? இல்லை, அவன் இப்போதைக்குன்னு தனியாகவே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் ஜெஸ்ஸி அப்படி சொல்லி டயாங் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. என்னாச்சு? டயாங் பார்த்துக்கிறேங்கிறாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நான் போய் ஜிமின் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். அண்ணா சொல்ல மாட்டாரு எங்கே இருக்கிறாங்கன்ட்டு. அப்படி சொல்லி ஜெஸ்ஸி வந்து போகலான்னு சொல்லி போகிறா. இப்போ கிட்ட வந்து ஜெஸ்ஸியோட கையை பிடிச்சிட்டு, அதான் என் அண்ணா இருக்கிறான்ல, என் அண்ணா ஜிமினுக்கு எதுவும் ஆக விட மாட்டான். கண்டிப்பாக என் அண்ணா ஜிமினை பத்திரமா கூப்பிட்டு வந்துடுவான். இல்லை அது வந்து ஜெஸ்ஸி ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, என் அண்ணனோட லவ் ஜிமின். அப்படி இருக்கும்போது ஜிமின் அவர் எப்படி பார்த்துப்பாரு? ஜிமினுக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பாக. ஆனால் ஜிமினை கூட்டு தான் வீட்டுக்கு வருவார், சரியா? அப்படி சொல்லி அங்கே ஜெஸ்ஸி வந்து தலையாட்டுறா. அவள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். கிட்டு வந்து அப்படியே தொடச்சி விட்றா. ஜெஸ்ஸி பார்க்குறா. கிட்டு வந்து அப்படியே டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்கா. அவங்க ஜிமினோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ கூட ஜிமின் வந்திருக்க மாட்டார். கிட்டுகிட்ட சொல்லி அதனால தான் டயாங்க்கு வந்து கால் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜிமினோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ அப்படியே பார்த்தோன்னு சொன்னால் அப்படியே கிட்டு வந்து உட்காந்துட்ருக்கா. அவங்க கவுச்சில் தான் உட்காந்துட்ருக்குறாங்க. இப்போ கிட்டோட மடியில் ஜெஸ்ஸி வந்து அப்படியே படுத்துக்கிறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஜெஸ்ஸிக்கு புரியுது. ஆனால் ஜிமின் எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஜெஸ்ஸிக்கு தெரியல. இப்போது ஜெஸ்ஸி வந்து அப்படியே யோசிக்கிறா. கிட்டோட மடியில் படுத்தபடி, ஜிமின் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியுதுடா. ஆனால் உன்னை எப்படி இந்த பெயின்லேருந்து நான் வெளியே எடுத்துகிட்டு வருவேன்னு எனக்கு தெரியல. டயாங் சொன்னார், அங்கே ஜங்குக்கோட காலேஜில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னார். நீ எந்த அளவுக்கு ஜங்குக்கு லவ் பண்ணுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஜங்குக்கு ஏன் லவ் புரியவே மாட்டேங்குது அப்படி சொல்லி ஜெஸ்ஸி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறா. கண்லேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே அங்கே கிட்டுக்கும் ஃபீல் ஆகுது. கிட்டு அவங்க அண்ணன் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறா. இப்போ நம்ம அப்படியே ஜங்குக் சைடு தான் பார்க்குறோம். சீனியர் இருந்தாங்க அப்படி சொல்லி ஐஸ்கிரீம் கொண்டாந்து கொடுக்குறா. அதை பார்த்துட்டு, எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு,
என்னாச்சு சீனியர் அப்படி சொல்லி பக்கத்தில் வந்து உட்கார்றான். அவர் அப்படியே பார்க்குறாரு திரும்பி. அவருக்கு என்னமோ தெரில, அது பிடிக்கல. கொஞ்சம் தள்ளி உட்கார்றாரு. என்னாச்சு சீனியர், வரும்போது நல்லா தானே வந்தீங்க, ஹாப்பியாக தானே இருந்தீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க டேட்டிங் போகணும் அப்படின்ட்டு, இப்போ ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டாப்பாக அந்த பொண்ணு பேசுது. இதை பாரு, நான் தான் சொன்னேன் டேட்டிங் போகணும் அப்படின்ட்டு. உனக்கே தெரியும் நானும் வயனும் லவ் பண்ணோம் அப்படின்னு. ஃபைனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதான் எனக்கு தெரியுமே. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க சீனியர். என்னால் அப்படி ஃபீல் பண்ணாமலே இருக்க முடியலை. என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியும்னு எனக்கு தோணலை. நான் இப்படி இருக்கிறத பார்த்து என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் நான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை, எனக்கு புரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே நான் இப்படி தான் நடந்துப்பேன் உங்ககிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் போய் அப்படியே அண்ணா கிட்டே சொல்லுவான். அதனால தான் இதனால் உன்னே கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இல்லை அப்படிலாம் இல்லை சீனியர், எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் ஃபைனல் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்களும் உங்களை ரொம்ப லவ் பண்ணாங்க, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ உங்களால் சேர முடியல, உங்கள் லைஃப்பில் ஃபைன் இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு ஷூராக ஒருத்தவங்க கண்டிப்பாக வருவாங்க, அப்படியே ஏஞ்சல் மாதிரி. அப்படி சொன்னோன்னே டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே திரும்பி அந்த பொண்ணை தான் பார்க்குறாரு. இவ்வளோ அந்த பொண்ணை பார்க்காம பேசியிருந்திருப்பாரு. என்ன பார்க்குறீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் ஃபீல் பண்ணாதீங்க சரியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நார்மலாக தான் பேசுது. ஆனால் இந்த பக்கம் தான் ஜங்குக்கு அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவருக்கு என்னமோ பண்ணுது. இப்போ நம்ம டயாங் சைடு தான் பார்க்குறோம். டயாங் வந்து ஜெஸ்ஸிட்ட பேசிட்டு கால் கட் பண்ணியிருந்திருப்பார்ல, திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. என்ன பண்ணுறான், எங்கே போயிட்டுருக்கான் அப்படி சொல்லி டயாங் எழுந்திரிச்சு பின்னாடியே போகிறாரு. என்ன சொன்னால் ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கிறாரு. அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஜங்குக் நம்ம லைஃப்பில் இல்லையா, ரெண்டாவது அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நேராக அப்போது தண்ணிக்குள்ளே தான் போயிட்டுருக்கிறாரு. ஜங்குக், கடைசி வரைக்கும் என்னுடைய லவ் உனக்கு தெரியவே இல்லைல்ல, எப்படி ஜங்குக் நீ என்னை மறக்கலாம், நம்மளுக்குள்ள அந்த மாதிரி என்னால் அதை ஏற்றுக்க முடியல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கிறாரு. டயாங் வந்து ரொம்ப தூரத்தில் உட்காந்துட்டுருப்பாரு. அவர் இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக ஜிமின் பின்னாடி தான் வந்துட்டுருக்கிறாரு. ஜிமின் என்ன பண்ணுற ஜிமின் அப்படி சொல்லி பின்னாடி வந்து டயாங் கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கிறாரு. இது எதுவுமே ஜிமினோட காதில் விலகவே இல்லை. அவர் ரொம்ப உள்ளவும் போயிட்டாரு. இங்கே டயாங்க்கு உயிரே இல்லை. செம்ம ஃபாஸ்ட்டாக போய் இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. ஜிமின் ஃபேஸ் வரைக்குமே தண்ணி வந்திருக்கும், அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. என்னை விட்டுங்க ப்ளீஸ், என்னை விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி டேங்க திரும்பி கூட பார்க்கல. யார் இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல, யாரோ நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்க அப்படி சொல்லி அவங்க கையை பிடிச்சி அப்படியே தட்டி விட்டுட்டு அவர் உள்ளே போக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு. என்னை விட்டுங்க ப்ளீஸ், என்னை விட்டுங்க அப்படி சொல்லி அவங்களோட டேங்கை பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு இருக்கிறாரு. டேய் என்னடா பண்ணுற, ஏய் அப்படி சொல்லி கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வராரு. அவராலே முடியலை, ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியல. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் அப்படியே இழுத்துட்டு வந்துடுறாரு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் முடியல, எனக்கு முடியல, என்னால் ப்ரீத் பண்ணக்கூட முடியல, எனக்கு அந்த அளவுக்கு பெயினாக இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு உள்ளே 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாரு. இப்போ டயாங் அப்படியே இழுத்து பளீர்னு ஒன்று கணத்தில் வச்சிடறாரு. இப்போ தான் ஜிமின் அப்படியே நிமிந்து டயாங்கை பார்க்குறாரு. டயாங், பைத்தியமா நீ செத்துட்டா உன்னுடைய லவ் ஜங்குக்கு தெரிஞ்சிருமா? நீ ஃபஸ்ட்டு போய் உன்னுடைய லவ் அவன்கிட்ட சொன்னியா? சொல்லலை. நீ அவனை லவ் பண்ண, ஆனால் அவன் வயனை லவ் பண்ணான். வலிக்க தான் செய்யும், சொல்கிற மாதிரி ப்ரீத் பண்ணக்கூட முடியாது, வலிக்குண்டா அப்படி சொல்லும் போதே அவருக்கே, ஏன்னா அந்த பெயின் அவரும் அனுபவிச்சிருக்கிறாரு இல்லையா, வலிக்கும். தான் லவ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வேறு ஒருத்தவங்கள லவ் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு தெரியும் போது வலிக்கும் தான். நீ உன்னுடைய லவ்வை மட்டும்தான் யோசிச்ச, ஆனால் உனக்கு பின்னாடி இருக்கிற உன்னுடைய பேரண்ட்ஸை பற்றி யோசிக்கல, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிக்கல. உனக்காக அங்கே ஜெஸ்ஸி எவ்வளோ அழுத்திட்டுருக்கா தெரியுமா? நீ என்னடானா சொல்லாத ஒரு லவ்வுக்காக உயிரையே கொடுக்க போகிற. நீ செத்துட்டா எல்லாமே சரியாயிடுமா ஜிமீன் அப்படி சொல்லி அங்கே டயாங் வந்து பேசுகிறாரு. அவருக்கு கோபம், அழுக. ஜிமீன் இந்த மாதிரி பண்ணுவார் சொல்லி அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் ஜிமீன், நீ லவ் பண்ணவங்களுக்காக உயிரை கொடுக்க போறியே, உன்னை லவ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படி சொல்லி இங்கே டயாங் சொன்னோடனே ஜிமீன் என்ன யோசிச்சானே தெரில, சடனாக டயாங்கை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே அந்த கடலில் தான் நின்றுட்டுருக்குறாங்க, கரைக்கும் வரல, உள்ள ஆழத்துக்கும் போகல, நடுவில் நின்றுட்டுருக்குறாங்க. ஜிமீன் அப்படியே தேமி அழுதுட்டுருக்கிறாரு. அவருக்கு வார்த்தையே வரல, அப்படியே அழுதுட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் டயாங் அப்படியே அவருக்கு ஹக் பண்ணலாமா
இல்லை வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்குது. ஆனால் அவரால் முடியல. அவரும் பேக்கப் பண்ணிக்கிறாரு. அவர் ஜிமினை அடித்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. ரொம்ப நேரம் 2 பேருமே அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஜிமினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழுக அப்படியே ஸ்டாப் ஆகுது. இப்போ தான் அவர் வந்து பார்க்குறாரு. அவர் வந்து டயாங் வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கிறாரு இல்லையா. இப்போ டக்குன்னு டயாங் விட்டு விலகிட்டு சாரி சாரி டயாங் இப்படி சொல்லிவிட்டு இப்போ ஒரு நேரம் விறுவிறுன்னு போகிறாரு. டயாங்கை பார்க்கவே இல்லை. இப்போ டயாங் அப்படியே பின்னாடியே ஓடியாந்து ஜிமினோட கையை அப்படியே சடனாக பிடிக்கிறாரு. ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. சாரி சாரி ஜிமின், உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் உன்னை அடிச்சிட்டேன், சாரி, வலிக்குதா அப்படி சொல்லும் போதே ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஆனால் அவருக்கு அப்படியே கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வந்துடுது சடனாக. இங்கே வலிக்கல டயாங், ஆனால் இங்கே ரொம்ப வலிக்குது, ஒன் சைடில் உன்னாலே பெயின் அதிகமாக இருக்கும்ல அப்படின்னு ஜிமின் சொன்னோடனே டயாங்கோட ஐஸ் எல்லாம் அப்படியே கலங்குது. ஒரு மனசுக்குள்ளே ஆமாம் ஜிமின், ஒன் சைடில் உன்னாலே பெயின் அதிகமாக தான் இருக்கும், நீ இப்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியுதுடா, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கடந்து வாழ தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டயாங் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. டயாங் அப்படி சொல்லி ஜிமினோட வாய்ஸ், என்னாச்சு ஜிமின், உங்ககிட்ட இதை சொல்லாமான்னு எனக்கு தெரியல, என்னால் வேறு யார்கிட்டையும் இதை சொல்லவும் முடியாது, ஜெஸ்ஸிக்கு தெரிஞ்சால் அவள் என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாள், என் பேரண்ட்ஸ்டையும் சொல்ல முடியாது, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை, என்னுடைய இந்த வலியை யார்கிட்ட ஷேர் பண்ணுறது சொல்லி தெரியலை, ப்ளீஸ் உங்ககிட்ட சொல்லவா அப்படி சொன்னேன். தேங்க்ஸ், நான் ஏன் தெரியுமா இப்போ சூசைட் பண்ணிக்க போனேன், என்னால் ஜங்குக்கு இல்லாத ஒரு லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியல டயாங், அவன் மனசில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல, எனக்கு புரியுது ஜிமின், இல்லை டயாங் நீ யோசிக்கிற மாதிரி கிடையாது, இல்லை எனக்கு புரியலை, நீ என்ன சொல்ல வர, எனக்கு காலேஜுக்கு அன்றைக்கி போவே விருப்பம் இல்லை, எனக்கு ஜங்குக்கை பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் அவருக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே டயாங் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் டயாங்கோட ஃபேஸை நிமிந்து பார்க்கல. அங்கே டயாங்க்கு சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாரு எல்லா விஷயத்தையுமே. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இப்போ தான் நிமிந்து டயாங்கோட ஃபேஸை பார்த்து, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் எப்படி டயாங் அவன் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிமினோட கையை பிடிச்சிருந்துருப்பார் இல்லையா, இன்ன வரைக்கும் ஜிமினோட கையை பிடிச்சிருந்துருப்பார். அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அவருடைய அந்த அந்த கிரிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லூஸ் ஆகுது. ஆனால் ஜிமின் டயாங்கோட கையை விடவே இல்லை, டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அதனால தான் டயாங் நான் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி யோசித்தேன், ஆனால் இது முட்டாள்தனம் தான், நீ சொல்கிற மாதிரி என்னை லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என் பேரண்ட்ஸ் அப்புறம் ஜெஸ்ஸி எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்கள பற்றி யோசிக்காமல் நான் இந்த மாதிரி பண்ண போனது பெரிய முட்டாள்தனம், நீ இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் இந்நேரம் என்ன ஆயிருந்திருக்கும், எனக்கு இந்த பெயின்லேருந்து விடுதலை கிடச்சிருக்கும், ஆனால் என் பேரண்ட்ஸ் ஜெஸ்ஸி அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, தினம் என்ன நினச்சி அழுதுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி டயாங்கோட ஃபேஸ் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. டயாங்கலை அவருடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய அழுகை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம கிளம்பலாமா, டைம் ஆகிடுச்சு, உனக்காக அங்கே ஜெஸ்ஸி வெயிட் பண்ணிட்டுருக்கான் அப்படி சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போ டயாங், ஜிமின் இதுக்கு மேலே இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், சரி ஓகே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே கட் பண்ண சொன்னால் பைக்கில் தான் போயிட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் டயாங் தான் பைக் ஓட்டிகிட்ருக்கிறாரு இல்லையா, அவருக்கு நான் ஸ்டாப்பாக கலந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போது சடனாக ஜிமின் அப்படியே பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு என்னமோ தெரியல, இந்த ஹக்கு அவருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. நேராக வீட்டில் தான் போய் பைக்கு அப்படியே ஸ்டாப் ஆகுது. பைக் சத்தம் கேட்டோடனே ஜெஸ்ஸி உள்ளார அப்படியே படுத்துருந்துருப்பாள். இப்போ அவள் டக்குன்னு எழுந்திரிச்சு வெளியே விடுறா, பின்னாடி கிட்டவும் வரா. அவங்க 2 பேருமே இப்போது ஜெஸ்ஸியோட வீட்டில் தான் இருக்கிறாங்க இல்லையா. வெளியே வந்தவங்க அப்படியே ஸ்டாப் ஆகி பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் டயாங் வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே தான் இருக்கிறாரு. என்னமோ தெரியல, அந்த ஹக்கை பிரேக் பண்ண டயாங்க்கு மனசு வரல. ஜிமினும் அந்த ஹக்கை பிரேக் பண்ணவே இல்லை, அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஐஸ் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ டயாங் திரும்பி பார்க்குறாரு, அங்கே ஜெஸ்ஸியும் கிட்டவும் இருக்கிறாங்க. ஜிமின்
வீடு வந்துருச்சு அப்படி சொல்லலாம். இப்போ தான் ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜெஸ்ஸியும் கிட்டும் நிற்கிறாங்க. டக்குன்னு அந்த அக்கா அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு கீழே இறங்கி நேராக அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு. போகிற ஜிமினே தான் ஜெஸ்ஸி பார்த்துட்ருக்கா. இப்போ நேராக டயாங் கிட்ட தான் வராங்க. அண்ணா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஈரமாக இருக்க? ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு இவ்வளோ ஈரமாக இருக்குது? ஜிமின் கூட ஏன் இவ்வளோ ஈரமாக இருக்கு? டயாங் எதுவுமே சொல்ல அப்படியே தான் உட்காந்துட்ருக்கிறாரு. அதை அவரால் நம்ப முடியல. ஜிமின் சொன்ன அந்த விஷயத்த டயாங்கால் நம்ப முடியல. அதே தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அண்ணா உன்னே தான் கேட்குறேன், என்ன கிட்டும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுமா? ஆனால் உன் ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குது, ஜிமினோட ட்ரெஸ்ஸும் ஈரமாக இருக்குது. என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? ரெயின் கூட இல்லையே, அப்புறம் என்ன? சொல்லுங்க டயாங், எதுவும் ப்ராப்ளமா? ஆமாம், அவன் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணான். நான் போய் அதை தடுத்து வெளியே கூட்டு வரும்போது தான் ஃப்ளட் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். இதை ஜெஸ்ஸியால் ஏற்றுக்கவே முடியல. அவன் நேராக இப்போது ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறா. இந்த பக்கம் டயாங் அவர் நேராக அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. பின்னாடியே கிட்டும் வந்து ஓடுறான். ஜிமீன் ஜிமீன் அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸி இந்த பக்கம் கத்திக்கிட்டே போகிறா. ஜிமீன் அங்கே பெட்டில் உட்காந்துருப்பாரு. இப்போ எழுந்திரிச்சு, என்னாச்சு ஜெஸ்ஸி? பைத்தியமாடா நீ? என்ன வேலை பார்க்க போனேன்? எதுனா ஒன்று ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்? அங்கிள் ஆண்டி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? உன் மேலே உயிரே வச்சுருக்காங்கடா. இதுக்கு மேலே இதை பற்றி நான் அங்கிள் ஆண்டிகிட்ட மறைக்கிறது தப்பாக போயிடும். இப்போவே நான் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் ஆண்டிகிட்ட சொல்ல போகிறேன். ஏய் ஜெஸ்ஸி வேணாம் ஜெஸ்ஸி, அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, வேணாம் ஜெஸ்ஸி. இல்லை ஜிமீன், இதுக்கு மேலே உன் பேச்சு நான் கேட்க போகிறது கிடையாது. நம்ம நாளைக்கே இங்கேருந்து நீயும் நானும் கிளம்புறோம். எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டா அப்படி சொல்லிக்கிட்டே ஜெஸ்ஸி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறா. இப்போ ஜிமீன் வந்து சடனாக அதை பறிச்சுட்டு அதை கட் பண்ணிடுறாரு. என்ன பண்ணுற ஜிமீன்? வேணாம் ஜெஸ்ஸி, ஜிமீன் உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். என்னுடைய மொபைலை கொடு, நான் இப்போவே ஆண்டிகிட்ட பேசணும். இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்டி. அதான் எனக்கு எதுவும் ஆகலைல்ல, டேங் வந்து என்னை காப்பாற்றிட்டார்ல. அப்படி ஜிமின் சொன்னோன்னே ஜெஸ்ஸி அப்படியே ஜிம்னை பார்த்து முறைச்சி பார்த்துட்ருக்குறா. ஏய் ஜெஸ்ஸி, ஏன்டி என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க? ஏற்கனவே நான் ரொம்ப பெயினில் இருக்கேன். என்னுடைய லவ் ஜங்குக்கு புரியவே இல்லைடி. ஆமாம், உன்னுடைய லவ் உன் ஜங்குக்கு புரியலை. டயாங்கோட லவ் உனக்கு புரியலை. நீ என் நேரமும் ஜங்குக்கு பற்றி மட்டும் யோசி. உன்னைய பற்றி அந்த பைத்தியக்காரன் டயாங் யோசிச்சுட்டே இருக்கட்டும். எனக்கு ஒன்றுமே புரியலை ஜிமீன். உன் லைஃப்பில் என்ன தான் நடக்குது? உன்னையும் உன் லவ்வையும் புரிஞ்சுக்காத அந்த ஜங்குக்கு மட்டும் தான் உனக்கு தெரியறான்ல. உன்னையும் மட்டுமே லவ் பண்ணுற டயாங் உன் கண்ணுக்கு தெரியல ஜிமீன். என்ன சொன்ன அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிமின் கேட்டவொன்னே தான் இப்போ தான் ஜெஸ்ஸிக்கே புரியுது. அவன் கோவத்தில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. டயாங் வந்து ஜிமினை லவ் பண்ணுற விஷயத்த சொல்லிட்டா. என்ன டயாங் என்னை லவ் பண்ணுறாரா? ஆமாடா, நீ எப்படி 3 வருஷம் அந்த ஜங்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்தியோ, உன் பின்னாடி டயாங் சுற்றிட்டு இருந்திருக்கான். நீ முன்னாடி இருக்க ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்க. உன் பின்னாடி இருக்க டயாங்கை பார்க்கலல்ல நீ. ஜெஸ்ஸி, என்ன சொல்கிற? எனக்கு தெளிவாக சொல்லு. அப்படி சொன்னவொன்னே ஜெஸ்ஸிக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. அதாவது டயாங் 3 வருஷமாக ஜிமினை லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே ஜெஸ்ஸி வந்து ஜிமின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறா. அவ்வளோதான், பொத்துன்னு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டாரு. ஜிமீன், ஜெஸ்ஸி ப்ளீஸ், நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், ப்ளீஸ் வெளியே போ. ஜிமீன் ப்ளீஸ் ஜெஸ்ஸி, தயவு செய்து கொஞ்சம் வெளியே போ. இல்லை அது வந்து இதை பார், நான் தப்பான எந்த முடியுமே எடுக்க மாட்டேன், நீ வெளியே போ. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸியும் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறா. ஜிமீன் அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டயாங் சைடு தான் பார்க்குறோம். டயாங் இப்போது ஷவர் கீழே இருக்கிறாரு. அஃப்ரால் இதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இனிமேல் ஜிமீன் எனக்கு கிடைக்கவே மாட்டானா? ஜிமீன் ஜங்குக்கு மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அழுகிறாரு. கிட்டு பின்னாடியே வந்திருப்பா இல்லையா, அவங்க அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமில் போய் உட்காந்துக்கிறா. என்ன நடக்குது இங்கே? ஏன் இப்படிலாம் நடக்குது? என் அண்ணா இவ்வளோ பெயின் அனுபவிக்கிறான். ப்ளீஸ் காட், ப்ளீஸ் என் அண்ணாக்கும் ஜிமினுக்கும் இவ்வளோ பெயின் கொடுக்காத, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி கிட்ட அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறான். இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போ நைட் டைம். டயாங்க்கு அது ஒரு பழக்கம் இல்லையா, ஜிமினை பார்க்காம அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மார்னிங் எந்திரிச்சோடனே ஜிமினை பார்க்கணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜிமினை பார்க்கணும். இது அவருக்கு பழகிருக்கு. அவருடைய விண்டோலேருந்து எட்டி பார்க்குறாரு. ஆனால் ஆப்போசிட்டில் விண்டோ மூடி இருக்குது. விண்டோனா அது ஒரு டோர் மாதிரி இருக்கும், பால்கனிக்கு வர அந்த டோர் மாதிரி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எப்போவுமே நேரெல்லாம் பால்கனியில் வந்து நிற்பானே, வேறு எதுனா தப்பா? இல்லை அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். ரூமெல்லாம் வேறு இருட்டாக இருக்குது, ஒருவேளை தூங்கிட்டு இருக்கிறானோ?
அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இப்போ அந்த பால்கனியில் வந்து நின்று ஆப்போசிட்டில் தான் பார்த்துட்ருக்கிறாரு. ரொம்ப நேரமாக இங்கே தான் நிற்கிறாரு. அவருக்கு ஜிமின் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சே ஆகணும். நைட் டைமாக ஆகிடுச்சு. போய் அவங்க வீட்டோட தட்டவும் முடியாது. ஜெஸ்ஸி என்ன பண்ணிகிட்ருக்காரோ, ஒரு வேளை தூங்கிட்டுருக்காளோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. இப்படியே தான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். அவர் அந்த பால்கனிலேயே நின்று ஆப்போசிட்டே பார்த்துட்ருக்கிறாரு. அந்த பக்கம் ஜிமின் இது எல்லாத்தையுமே அவருடைய விண்டோ வழியாக நின்று பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். அதனால ரூமில் வந்து அவர் லைட்டை ஆன் பண்ணவே இல்லை. எப்போவுமே அவர் பால்கனியில் வந்து நிற்பார். இப்போவும் அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தனால அவர் வந்து பால்கனிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். பார்த்தா ஆப்போசிட்டில் டயாங் நின்றுட்டுருக்கிறாரு. இங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ தான் ஜிமின் டயாங்க நல்லா கவனிக்கிறாரு. ஒரு ஃபேஸில் ஒரு பதட்டம் எல்லாமே நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நடுவில் ஒரு ரோட் மட்டும் தான் போகும், ஆப்போசிட்டில் வீடு. அதனால் டயாங்கோட ஃபேஸ் நல்லா கிளியராகவே தெரியுது. ஒரு மாதிரி பதட்டமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்கிறது, இங்கேயே ஜிமினோட ரூமே பார்க்குறது, இது எல்லாத்தையுமே ஆப்போசிட்லேருந்து ஜிமின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ தான் ஜிமினுக்கு ஜெஸ்ஸி சொன்னது ஞாபகம் வருது. எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பாள். அப்போ இதையும் சொல்லியிருந்திருப்பான். மார்னிங் ஆனால் உன்னைய இந்த பால்கனி வழியாக அவர் பார்ப்பார், நைட்டும் உன்னை அப்படி தான் பார்ப்பார், அது அவருடைய பழக்கம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜெஸ்ஸி வந்து சொல்லியிருந்திருப்பா ஜிமின்ட்ட. அதான் அப்படியே யோசிச்சுட்டு டயங்க பார்த்துட்ருக்கிறாரு. நீ சொல்லுது சரிதான் ஜெஸ்ஸி, நான் கூட இதை நம்பவே இல்லை. டயங்க பார்க்கும்போது அப்படியே என்னையும் பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் கூட இப்படி தானே ஜங்குக்கை பார்த்துட மாட்டேனான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடி தேடி போவேன். அந்த மாதிரி டயாங் என்னையை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது டயாங்க பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கிறாரு. அவரும் டயாங் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் பார்த்துட்டே இருக்கிறாரு. 2 ஹவர்ஸ்க்கு மேலேயும் போயிடுச்சு. அப்போ கூட டயாங் உள்ளே போவே இல்லை. ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு, தன்னை பார்க்காம அவன் போய் தூங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு டயாங்கோட அந்த பெயின் புரியுது. இப்போது தான் எந்த அளவுக்கு பெயின் அனுபவிக்கிறாரோ அதே அளவுக்கு தானே இப்போ டயாங்கும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போது அந்த டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ரொம்ப மெதுவாக தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் டயாங்க்கு அந்த சத்தம் கேட்டுருச்சு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. ஆனால் டயாங்க பார்த்தபடி அப்படி தான் வராரு. இப்போ தான் டயாங்கோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டயாங் ஜிமினை தான் பார்க்குறாரு. அதே மாதிரி ஜிமினும் டயாங்க தான் பார்க்குறாரு. 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது ஜிமின் டயாங் பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிமின் இப்போது டயாங்கை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. டயாங்கும் ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன பேசுகிறது தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நீ ஓகேவா அப்படி சொல்லி டயாங் கேட்குறாரு. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டயாங் எதுவுமே கேட்கல, அப்படி சைலண்ட்டாக ஆயிடுறாரு. ஏன்னா என்ன பேசுகிற சொல்லி அவருக்கு தெரியல. இப்படி தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். டயாங் அப்படி சொல்லி ஜிமின் கூப்பிட்றாரு. சொல்லு ஜிமின், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? இப்போ வா, லேட் நைட் ஆகிடுச்சு, எனக்கு எது தூரமாக போகணும் போல் இருக்குது, என்னால் பைக்லாம் ஓட்ட முடியாது, நீங்கள் நீ கூப்பிட்டு போகிறீங்களா லாங் ட்ரைவ்? அப்படி சொல்லி சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண சொன்னால் பைக்கில் தான். ஜிம்மி எங்கே போகணுன்னு சொல்லி நீ சொல்லவே இல்லை, ரொம்ப நேரமாக பைக் ஓட்டிகிட்ருக்கேன், எங்கேன்னு சொல்லி எனக்கு தெரியலையே, எங்கேயாவது கூப்பிட்டு போங்க டயாங், ரொம்ப தூரமாக உங்களுக்கு என்னை எங்கே கூப்பிட்டு போகணுன்னு தோணுதோ அங்கே கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லி சடனாக போய் டயாங் அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. டயாங் இதை எதிர்பார்க்கல, ஆனால் இதை நினச்சி அவர் சந்தோஷமும் படல. ஜிமின் சொன்ன அந்த விஷயந்தான் அவருக்கு மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அதை எதையுமே வெளிக்காட்டாமல் ஜிமினுக்கு இப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஜிமின் சொன்ன மாதிரி அவருக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு ஜிம்னை கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து பைக் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஜிமின் இப்போ தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி நிமிந்து பார்க்குறாரு. ஹக்கையுமே பிரேக் பண்ணிட்டாரு. பார்த்தா அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நைட் நேரம், மூன் வெளிச்சம்,
நதி மாதிரி இருக்குது, குட்டியாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, மேலேருந்து அப்படியே தண்ணி விழுகுது, ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. அந்த நைட் நேரத்தில் ஜிமினுக்கு இவ்வளோ நேரம் அவருக்கு மனசெல்லாம் பாரமாக இருந்திருக்கும் இல்லையா, இப்போது அந்த பிளேஸ் அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. கண்ணை மூடி அப்படியே ப்ரீத் பண்ணுறாரு, ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது அந்த காற்று. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிமீன், சொல்லுங்கட்டே, போகலாமா? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு கல் மாதிரி இருக்குது, பாறை பாறையாக, அதில் போய் டயங்க போய் உட்காந்துக்கிறாரு. பக்கத்துலேயே போய் ஜிமின் உட்காந்துருக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்துட்ருக்குறாங்க. ஜிமீன், உனக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இது ஃபேவரட்டான பிளேஸா டயம்? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்போது அடிக்கடி வருவீங்களா? ஆமாம், வருவேன். உனக்கு ஒன்று தெரியுமா ஜிமீன், எப்போவுமே தனியாக தான் வருவேன். இன்றைக்கி தான் நீ என் கூட வந்திருக்க. நான் யாரையுமே கூட்டலாம் வரமாட்டேன். மேக்ஸிமம் நான் நைட் நேரத்தில் தான் வருவேன். ஏன்னா எனக்கு நைட் நேரத்தில் இந்த இடத்த பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பாரு எப்படி இருக்குன்னு. ஜிம்மினை பார்க்காமையே அவர் அந்த பிளேஸை பார்த்துட்டே பேசிகிட்ருக்கிறாரு. ஆனால் ஜிம்மினோட பார்வை அங்கே டயாங் மேலே தான் இருக்குது. ஏன்னா டயாங்க்கு தெரியுது ஜிமின் டயாங்கை தான் பார்க்குறாரு அப்படின்னு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கே அழுதுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஜிம்மினை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமின் அப்படியே டயாங்கை பார்த்து லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, நீங்கள் என்னைய லவ் பண்ணிங்களா டயாங் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே டயாங்க்கு செம்ம ஷாக் ஆகிடுது. இப்போ அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினோட ஃபேஸ்லாம் சேடாக இருக்குது. அவர் கண் எப்போவுமே கலங்கியே இருக்குது. ஆனால் லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைலோட டயாங்கை பார்த்துட்டே இருக்கிறாரு. சொல்லுங்கள் டயாங், நீங்கள் என்னைய லவ் பண்ணிங்களா? யார் சொன்னா? ஜெஸ்ஸி சொன்னாலா? ஆமாம், ஜெஸ்ஸி தான் சொன்னான். உனக்கு என்ன தோணுது, நானே லவ் பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் மறுபடியும் ஜிமினை பார்க்காம நேராக பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் உங்ககிட்ட கொஷின் கேட்டால் நீங்கள் திருப்பி என்கிட்டே கொஷின் கேட்குறீங்க டயாங். அது தெரிஞ்சு இப்போ நீ என்ன பண்ண போகிற ஜிமின்? அது வெறும் ஒன் சைட் லவ் தானே, விட்டுரு. நீ தான் ஜங்குக்கு லவ் பண்ணுறல, நானும் தான் ஜங்குக்கு ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் டயாங், நான் எப்படி பெயினில் இருக்கணும் அதே மாதிரி தான் நீங்களும் பெயினில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்கள் பீச்சில் சொல்லும் போது அதோடைய அர்த்தம் எனக்கு புரியல. ஆனால் இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. தன்னை லவ் பண்ணுறவங்க வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணுறது தெரிஞ்சால் எவ்வளோ ஹர்ட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதோடைய அர்த்தம் எனக்கு புரியுது. சாரி டயாங். ஹேய், இப்போ நீ எதுக்கு சாரி கேட்டுட்ருக்க? நான் தான் உன்னை லவ் பண்ணேன், நீ என்னை பண்ணலைல்ல, அப்புறம் எதுக்கு சாரிலாம் கேட்டுட்ருக்க? இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, சாரி அப்படி சொன்னேன். டயாங் லைட்டாக ஒரு மாதிரி விரத்தியாக ஸ்மைல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. சாரி டயாங், நான் யாரையுமே ஹர்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லுங்க. ஜிமின்க்கு அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே டேஸே வந்துடுது. இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? எனக்கு தெரியாது டயாங், நீங்கள் என்னை லவ் பண்ணிட்டுருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாக தெரியாது. தெரிஞ்சால் என்ன பண்ணியிருந்திருப்பேன்? நோ தானே சொல்லியிருந்திருப்பேன். வீட்டுக்கு பார்த்துக்கலாம் சரியா? அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. இப்போ நீ ஓகே தானே? நான் இப்போது ஓகே தான். நீங்கள் ஓகேவா டயாங்? லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஏதோ பாரு ஜிமீன், உண்மையை சொல்லணுன்னா நான் ஓகே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து என்னால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியும்னு எனக்கு தோணலை. கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதை நினச்சிலாம் நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத சரியா? அதுக்குன்னு உன் மேலே இருக்க லவ்லாம் கம்மியாயிடும் நீ நினச்சி கூட பார்க்காத. இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஒன் சைட் லவ்வில் நம்ம எப்படி வேணாலும் யோசிக்கலாம், எவ்வளோ வேணாலும் அவங்கள லவ் பண்ணலாம், தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஜிமீன். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். இன்னொரு தடவை ஜங்குக்கிட்ட பேசி எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண. ஒருவேளை அவன் அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணனால எல்லாத்தையும் மறந்துட்டானோ, இல்லைனா இதெல்லாம் தெரிஞ்சே பண்ணுறானோ தெரியல.
ஒரு வேளை ஜிமின் இவன் தெரிஞ்சே பண்ணான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என் ஜிமினை அழுக வைக்கிறவனை சாவடி அடிச்சிருவேன் சொல்லி அங்கே டயாங் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போது சடனாக போய் ஜிமினை என்ன பண்ணிடுறாரு, டயாங்கோட ஷோல்டரில் அவருடைய ஹெட்டை வந்து அப்படியே சாய்ச்சிக்கிறாரு. டயாங் போதும், என்னடா உன்னுடைய லவ்வை திட்டணும்னு உனக்கு கோவம் வருதா? இல்லை டயாங், இதுக்கு மேலே அவனை நான் தொல்லை பண்ண போகிறது கிடையாது. உண்மையில மறந்துட்டானா இல்லை வேணும்னே பண்ணுறானா எதுவுமே தெரியல. அவருக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதே பண்ணட்டும். இதுக்கு மேலே நான் ஜங்குக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. இதனால் எனக்கு தான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. எனக்கு நல்லாவே புரியுது ஜங்குக்கோட மனசில் இந்த ஜிமினுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு. இப்போ நீ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் இருக்கிறேன் டயாங். எனக்கு என்னன்னு தெரியல, உன்னுடைய இந்த கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவுமே உன் கூட இந்த மாதிரி இருக்கணும்னு தோணுது. ஆனால் இது லவ்வானா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா என் மனசு ஃபுல்லாக ஜங்குக்கு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களை என்னால் இப்படி யோசிக்க முடியல. சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. உங்களை என்னால் ஃப்ரெண்டாகவும் ஏற்றுக்க முடியல, ஒரு லவராகவும் ஏற்றுக்க முடியல. ஆனால் உங்களுடைய இந்த கம்ஃபர்ட் எனக்கு வேணும்னு தோணுது. இது என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு சொல்ல தெரியல டயாங். ப்ளீஸ் எப்போவுமே இந்த மாதிரி என் கூட இருப்பீங்களா? இப்போது டயாங் இப்போது ஜிமினோட ஃபேஸை அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டாரு. இதோ பாரு ஜிமின், எனக்கு நல்லா புரியுது உன் மனசில் இந்த டயாங்க்கு இடம் இல்லை அப்படின்ட்டு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல விடு. ஆனால் எப்போவுமே உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். எப்போவுமே ஜிமின் கூட இந்த டயாங்க் இருந்துக்கிட்டே இருப்பான். புரியுதா? நீ சொல்கிற மாதிரி ஃப்ரெண்டாக கண்டிப்பாக கிடையாது. உன்னை என் ஃப்ரெண்டாலாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ என்னைய லவ் பண்ணலைன்னா என்ன, நான் உன்னைய லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் இந்த டயாங் ஜிமினை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு டயாங் ஜிமினை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜிமினுக்கு லைட்டாக அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அதை அப்படியே தொடச்சி விட்றாரு. அழுகாத ஜிமின், நீ அழுதா நல்லாவே இல்லை தெரியுமா? இது பாரு ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்குது. நீ ஸ்மைல் பண்ணாதான் ரொம்ப அழகாக இருப்ப. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட்டு எப்படி பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ டயாங் எப்படி ஜிமினை பார்த்தா சொல்லி ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா நான் காலேஜுக்கு நாளைக்கு போட்டான் அட்டிப்போ உன்னைய காலேஜ் போகிறேன்னு சொல்லி தான் நாங்கள் தனியாக வீடு எடுத்து உனக்கு ஹாஸ்டலில் கூட போடாமல் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சுருக்கு. அம்மா வெளியே வேறு செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்குமா. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டே காலேஜும் ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிடு. நீ கேட்டேன்னு சொல்லி தான் உனக்கு நியூவாக பைக்கெலாம் வேறு வாங்கி கொடுத்துருக்கு. டயாங் ஒழுங்கு மரியாதை கிளம்பி காலேஜ் போயிடு. இந்த பக்கம் டயாங் அப்படியே அழுதுகிட்டே காலேஜுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கிறாரு. அவருக்கு வெளியே வேறு செம்மையாக மழை பெய்யுது. அவளுக்கு மழைனாவே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சி, ஃபர்ஸ்ட்டு காலேஜ் எதுமோ மழை வேறு பெய்யுது. இந்த மழையில் நினச்சிட்டு எங்கேருந்து நான் பைக்கை வேறு ஓட்டுறது. என்னன்னு சொன்னால் எப்படி ஜிமின் அவர் காலேஜ் சேர்கிறதுக்கு இங்கே வீடு ரெண்டுக்கு எடுத்து தங்கியிருக்காரோ அதே மாதிரி தான் டயாங்கும் வந்திருப்பார். ஜிமின் நேற்று மார்னிங் இந்த வீட்டுக்கு வந்துருந்துருப்பார். ஆனால் டயாங் நேற்று ஈவினிங் தான் வந்துருந்துருப்பார். இப்போது டயாங் ஒரு வழியாக கிளம்பி வெளியவும் வந்துட்டார். வெளியே இன்னமும் அப்படியே மழை கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சிட்டே இருக்குது. அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. மழை நின்னதுக்கப்புறம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ தான் நோட் பண்ணுறாரு, ஆப்போசிட்டில் யாரும் நின்றுட்டுருக்குறாங்க. யார் அது இந்த மலையில் போய் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ் போட்டுட்ருக்குறான் அப்படின்னு சொல்லி கீழே இருந்து அப்படியே அவருடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்குது. இப்போது ஜிமின் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மழை தண்ணியில் கையில் பிடிச்சி அப்படியே விளாண்டுக்கிட்டு இருப்பார். ஒரு கையில் மழை தண்ணி பிடிச்சி விளாண்டுட்டுருக்கிறாரு, இன்னொரு கையில் குடை வச்சிட்ருக்கிறாரு. இப்போது டயாங்கோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஜிமினோட ஃபேஸ் கிட்ட தான் போகுது. ஜிமின் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரெயின் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கிறாரு. அவ்வளோதான், எப்படி ஜிமின் ஜங்குக்கை பார்த்து ஃபஸ்ட் சைட்லேயே லவ் பண்ண ஆரம்பித்தாரோ அதே மாதிரி தான் இங்கே டயாங் ஜிமினை பார்த்த செகண்டே டயாங்க்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்காரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மழை தண்ணிலாம் அதெல்லாம் வந்து அந்த ஃபேஸில் போய் அப்படியே விழுகுது ட்ராப்பாக. அப்படியே ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. ஒன்றொன்றத்தையும் டயாங் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கிறாரு. ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டே வேறு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் இப்போ அப்படியே வாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக டயாங்கும் ஜிமின் பின்னாடியே போயிட்டுருக்கிறாரு. ஜிமின் அந்த ரெயினில் அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே போகிறத பின்னாடி இருந்து டயாங் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கிறாரு. இப்போ ஜிமின் போய் ஒரு பர்சன்ட்டை கேட்டுருப்பாருல்ல பஸ் ஸ்டாண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு.
அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ தாண்டியும் போயிட்டாரு. பஸ்ஸை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சுருந்த அந்த கொடையுமே கீழே மிஸ் பண்ணிடுறாரு. கொடையா பஸ்ஸா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்குறத எல்லாத்தையுமே டயாங் அப்படியே மெய் மறந்து ஜிமினே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் கொடையே வேணாண்டா, பஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓடிந்திருப்பார். நானும் பின்னாடியே வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளாட்டி நீ மிஸ் பண்ண அந்த அம்ப்ரேலா நேராக வந்து என் கால்கிட்ட விழுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு நான் பின்னாடி வந்து பார்த்தா அதுக்குள்ளாட்டியும் உன்னையும் காணாங்க, பஸ்ஸையும் காணோம். நீ பஸ்ஸில் போயிட்ட. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என் வீட்டு ஆப்போசிட்டில் தான் இருக்கிற அப்படின்ட்டு. சரி ஓகே, உங்ககிட்ட பேசலாம், நீ மிஸ் பண்ண அந்த அம்ப்ரேலா எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு அந்த தைரியமே வரல ஜிமின். இப்போ ஜிமின் டயாங்கோட ஷோல்டரில் தான் படுத்துட்ருக்கிறாரு. டயாங் அந்த மூணை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஜிமின் அப்படியே சைடாக டயாங்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. டயாங் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையுமே ஜிமின்ட்ட சொல்லிகிட்ருக்கிறாரு. ஏன்னா எங்கே நீ இன்னும் சொல்லிடுவியோன்னு எனக்கு பயம். சரியாக தான் 3 இயர்ஸ் இருக்கு, எப்படியாவது என் லவ் அவங்ககிட்ட சொல்லிடலாம், உன்னைய மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் முட்டாள் ஜிமின், நீ எங்கெல்லாம் போறியோ பின்னாடியே வந்தேன். ஆனால் நீ ஜங்குக் பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுடா. அன்றைக்கே எனக்கு நீ ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சின்னா எந்த அளவுக்கு என் மனசில் நான் ஆசையை வளர்த்துருக்க மாட்டேன் ஜிமின். தினம் தினம் உன்னை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன்டா, உன் கூட நான் ஒரு லைஃபே வாழ்ந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவருக்கு டக்குன்னு ஐசேர்ந்து அப்படியே டியர்ஸே வந்துடுச்சு. டயாங், ஜிமின் நீ ஹர்ட் ஆனுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல, உண்மையிலேடா உன்கிட்ட என் லவ் சொல்லனா கூட உன் கூட ஒரு லைஃபே நான் வாழ்ந்திருக்கேன் ஜிமின். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, மார்னிங் உன்னை தான் பார்ப்பேன், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை தாண்டா பார்ப்பேன். அப்படி தான் என்னை கூட உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா. சரி விட்டு, என்னுடைய லவ்வை நான் உன்கிட்ட எப்படியும் சொல்லணும்னு நினச்சேன். உன்னை நான் எப்படி பார்த்தேன்னு சொல்லி உன்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் சொல்வேன்னு எனக்கு தெரியல. கிட்ட என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பா, கடைசி வரைக்கும் நீ உன் லவ் சொல்ல மாட்டேன்னு. இப்போ போய் நான் கிட்ட போய் சொல்லுவேன் என்னுடைய லவ்வை நான் சொல்லிட்டேன்டி அப்படின்ட்டு. அங்கே ஜிமினுக்கு டயாங்கை பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. அங்கே ஜெஸ்ஸையும் உன்னை தேடுவா, அப்புறம் கிட்டும் என்னை தேடுவாள். 2 பேரும் வீட்டில் தனியாக இருக்காங்க, நம்ம போகலாமா அப்படி சொல்லி டயாங்க இப்போ எந்திரிச்சிட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ண சொன்னால் பைக்கில் தான். இப்போது ஜிமின் ஹக் பண்ணல, அப்படியே பேசாமல் ஒரு பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்கிறாரு. இப்போ டயாங்கும் ஜிமினை கொண்டாந்து அப்படியே ட்ராப் பண்ணிடுறாரு. ஜிமின் இப்போ பைக்கை விட்டு இறங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ். டயாங் எதுவுமே ரிப்ளை பண்ணல, கிட்டோ ஸ்மைல் பண்ணுறாரு. டயாங், நீ ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க, எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இப்போ ஜிமினும் அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ டயாங்கும் அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. என்னன்னு தெரியல, 2 பேருமே நிம்மதியாக போய் படுத்து தூங்கவும் செஞ்சிடறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெஸ்ஸி பாட்டுக்கு உட்காந்து கவுச்சில் உட்காந்து ஆப்போசிட்டில் இருக்க ஜிமினை தான் பார்த்துட்ருக்கா. ஜிமின் காலேஜுக்கு வந்து கிளம்பி ரெடியாகி உட்காந்துட்ருக்கிறாரு. என்னடி காலேஜுக்கு வரல? இல்லை, நீ காலேஜுக்கு போகமாட்டா, அதனால் நானும் லீவ் போட்டுடலான்னு பார்த்தேன், சாவடி அடிச்சிருவேன், எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஒழுங்கு மரியாதை கிளம்பு. இல்லை ஜிமின், நீ எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு, இல்லைனா நான் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். இல்லைடா எதுவும் சொல்லாத, நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸியும் கொஞ்சம் நேரத்தில் ரெடியாகி வந்துடுறா. அட் அ டைமில் 2 பேருமே கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கத்துலேருந்து ஜெஸ்ஸி பைக்கை இறக்குறா, அந்த பக்கத்துலேருந்து டயாங் பைக்கை இறக்குறாரு. ஜெஸ்ஸியும் கிட்டும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி டயாங்கும் ஜிமினும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. என்னமோ தெரில, ஜிமினுக்கு டயாங்கை பிடிச்சிருக்கு, ஆனால் ரவ்வரா அதை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவர் தான் ஜங்குக்கு லவ் பண்ணிகிட்ருக்கிறார்ல. ஆனால் டயாங்கை பிடிச்சிருக்கு. இப்போது கிட்டு டயாங்கோட பைக்கில் ஏறப்போறா. கிட்டு, சொல்லுங்கள் சீனியர், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கலனா நீ ஜெஸ்ஸி கூட காலேஜுக்கு வரியா? ஏன்னா இல்லை, நான் டயாங் கூட காலேஜுக்கு வந்துடுறேன். ஏன்னா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜெஸ்ஸியும் கிட்டும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி டயாங்கும் தான், என்னது ஏன் கூட காலேஜுக்கு வர போகிறானா, ப்ளீஸ் கிட்டு அப்படி சொல்லி கிட்டுகிட்டேருந்து ஆன்சர் கூட வாங்கல. அவர் நேராக போய் இப்போ டயாங்கோட பைக்கில் போய் ஏறிக்கிறாரு. இப்போது கிட்டு என்ன பண்ணுறா, நேராக ஜெஸ்ஸிக்கிட்ட போய் என்ன நடக்குது,
நேற்றுக்கும் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லி கிட்டு ஜெஸ்ஸிட்ட கேட்டுட்ருக்கா. ஜெஸ்ஸியும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. நம்ம போலாமா டயாங் அப்படி சொன்னதான் அங்கே டயாங் செம்ம ஃபாஸ்ட்டாக பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. போகிற டயாங்கையும் ஜிமினை தான் 2 பேருமே பார்த்துட்ருக்குறாங்க. ஜெஸ்ஸி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா. போகலாமா அப்படின்னு சொல்லி ஜெஸ்ஸி வந்து கேட்குறா. போகலாமா மேடம்? இல்லை, நான் பஸ்லேயே வந்துக்கிறேன். ஏன் மேடம்க்கு இவ்வளோ கோவம்? எனக்குலாம் ஒன்றும் கோவம் இல்லையே, உனக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. அங்கே ஜெஸ்ஸி பைக் அப்படியே உருட்டிக்கிட்டே கிட்ட பின்னாடி வந்துட்டுருக்கா. நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? இல்லை, என்னன்னு தெரியல, நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க. சரி, எதாக இருந்தாலும் நம்ம பைக்கில் போகும்போது பேசலாமா? உருட்டிட்டு வர முடியலடி, பைக் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி சொல்லி அங்கே ஜெஸ்ஸி பாவமாக ஃபேஸை வச்சுட்டு கிட்டுகிட்ட கேட்குறா. கிட்டும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன ரீசன் நீ சொல்லணும் சரியா அப்படி சொல்லிட்டு பைக்கில் வந்து ஏறிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே பைக்கு போயிட்டே இருக்குது. இப்போ மிரர் வழியாக ஜெஸ்ஸி வந்து கிட்டுவை பார்க்குறா. கிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது கோவமாக தான் இருக்கேன். பத்தியா சொன்னல, என் மேலே கோவமாக இருக்கேன். ஆனால் என்ன ரீசன் நீ தான். நான் என்ன பண்ணேன்? அது யார்? நியூவாக ஒரு ஃப்ரெண்ட் மார்க்கெட்லையா? ஆமாம், அன்றைக்கி அப்படி சொல்லியா அன்றைக்கி நடந்தது வந்து சொல்கிறாரு. நியூவாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பால. ஹேய் லூஸு, அவள் என்னுடைய ஸ்கூல்மேட்னா உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறா, உன்னை ஹக் பண்ணுறா, 2 பேரும் அப்படியே கையை கோர்த்துட்டு அந்த மார்க்கெட்டே சுற்றி வந்துட்டுருக்கீங்க. அப்போது அந்த இடத்துல நீ இருந்தியா? ஆமாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அன்றைக்கி எதுவுமே பேசாமல் வந்துட்டேனா அப்படி சொன்னோன்னே அடுத்து ஜெஸ்ஸிக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில, கிட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில. அப்படியே தலையை கொஞ்சிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். நீ சரியாகும் போது ரொம்ப அழகாக இருக்க, அன்றைக்கும் நீ ரொம்ப அழகாக இருந்த அப்படின்னு சொல்லி ஜெஸ்ஸி சொன்னோன்னே இன்னும் அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே பின்னாடி இருந்து ஜெஸ்ஸி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாவோ, ஃபேஸ் வச்சு அப்படியே மறைச்சிக்கிறா. இப்போது அப்படியே நம்ம அப்புறம் ஜிமின் சைடு தான் பார்க்குறோம். மிரரில் ஜிமினை பார்த்துட்டு டயம் வந்து பைக் வந்து ஓட்டிகிட்ருக்கிறாரு. இப்போ என்னாச்சு? என்னையே பார்த்துட்டு ஓட்டுறீங்க, எதனா ஆக்சிடெண்ட் ஆகி போகுது, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. இல்லை, இப்போ எதுக்கு நீ என் பைக்கில் வந்து ஏறின? நான் தான் நைட்டே சொன்னேன்ல, உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இனிமேல் உங்கள் கூட தான் நான் காலேஜுக்கு போவேன், வீட்டுக்கும் ரிட்டர்ன் உங்கள் கூட தான் வருவேன். ட்ரையாங்கும் ஜிமினை அவருடைய காலேஜில் வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. அந்த பக்கம் ஜெஸ்ஸி அப்புறம் கிட்டு அவங்களுமே வந்துடுறாங்க. பாய் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து போயிடுறாரு. டயாங் போகலான்னு சொல்லி ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி முன்னாடி கிட்டு நிற்கிறா. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலையே. இல்லை, இந்த தங்கச்சிக்கு தெரியாமல் நீ என்னமோ ஒன்று பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுற? உண்மையை சொல்லு. அதுவா? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரோட காலேஜுக்கு போகிறாரு. வாடா, எப்படி இருந்தாலும் நீ வீட்டுக்கு தானே வரணும், அப்போ இருக்கும் உனக்கு. ஹேய், என்ன லூஸா நீ? தனி நின்று என்ன பேசிகிட்ருக்க? அல்ல, என் அண்ணாட பேசிகிட்டு இருந்தான், உன் அண்ணா அங்கே போயிட்டான். ஜிமினுக்கும் டயாங்க்கும் நடுவில் என்னமோ ஓடிட்டுருக்கு. நீ இதை தானே ஆசைப்பட்ட, அப்புறம் என்ன சொல்கிற? நேற்று நைட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தாங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது. நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா அண்ணா? அதுவா, நைட்டு தலைவலிக்குதே சொல்லி டேப்லெட் போட்டேன்னா நல்லா தூங்கிட்டேன். சரிவா, நமக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போதில்ல அப்படி சொல்லி ஜெஸ்ஸியும் கிட்டும் இப்போ காலேஜுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. தினமும் ட்ரையாங் ஜிமினை கொஞ்சம் ட்ராப் பண்ணுவார். இப்போ அவங்களுக்குள்ள கொஞ்சம் சகஜமாகவே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் அவங்க 2 பேருக்கும் சொல்லவே வேணுமா? அதாவது ஜெஸ்ஸி அப்புறம் கிட்டு 2 பேருமே லவ் சொல்லிக்கல, இருந்தாலும் ஒரு லவ் கப்பல் மாதிரி தான் நடந்துப்பாங்க. கிட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறது, அப்புறம் ஜெஸ்ஸி கிட்டுக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள லவ் போயிட்டே இருக்குது. ஆனால் 2 பேருமே லவ் வந்து சொல்லிக்கல. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஜங்குக்கை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தாலும் எப்படியும் நம்ம ஜங்குக்கை பார்க்க போனோன்னு சொன்னால் நமக்கு தான் ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜங்குக்கை பார்க்க போகிறதே கிடையாது. டயாங் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இதை தானே அவர் ஆசைப்பட்டுருந்துருப்பார், ஜிமின் கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அவருக்கு நல்லாவே தெரியும் ஜிமினோட மனசில் ஜங்குக் தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவருக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி டயாங்க் வந்து தோணிகிட்ருக்கு. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருந்திருக்கும். ஒரு 1 வீக் கிட்ட ஆகியிருந்திருக்கும். இப்போது காய் தான் காலேஜை விட்டு தனியாக வந்துட்டுருக்காரு. ஃபிலிக்ஸும் இல்லை, ஜங்குக்கும் இல்லை. இப்போ சடனாக ஒரு ஆரன் அடிச்சுட்டு ஒரு கார் வந்து அவர் முன்னாடி வந்து ஸ்டாப் ஆகுது. அவர் பயந்துட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுட்டு சனியை எங்கே கொண்டு அந்த காரை நிப்பாட்டுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போது அந்த விண்டோ
ஒரு மிரர் வந்து அப்படியே கீழே இறங்குது. அச்சோ! இவரா? இந்த ஹிட்லர் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கிறாரு? அப்படிங்கிற மாதிரி காய் அங்கேயே தான் பார்த்துட்ருக்கிறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஏன்கிட்டயா? உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சுகா தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ காயும் போய் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் வந்து ஏறிக்கிறாரு. ஏன்னா நீ மட்டும் நடந்து போயிட்டுருக்குற? எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸு? ஜங்குக்கு வந்து தெரியும் என்ன பொண்ணு கூட டேட் போயிட்டுருக்கானா? ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டாரு. ஃபிலிக்ஸ்க்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி காலேஜுக்கு வரல. சரி நீ ஏன் வீட்டு பக்கமே வரதில்ல அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இப்போ கார் வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதான் மீனு பாப்பா இல்லையே அதனால். அப்புறம் வேறு ஜங்குக்கு தான் காலேஜுக்கு வந்துடுறால, அதனால தான் வீட்டில் எனக்கு என்ன வேலை இருக்குது. ஓ அப்போ மீனும் ஜங்குக்கை பார்க்க மாட்டு தான் நீ வீட்டுக்கு வருவேன், என்னையெல்லாம் பார்க்க வர மாட்டியா அப்படி சொல்லி இப்போ சைடாக திரும்பி காயை பார்த்து சுகா கேட்டுட்ருக்கிறாரு. ஏன்னா இவரை பார்க்க நம்ம எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸே கொடுத்துட்டு இப்போது சுகா தான் பார்த்துட்ருக்கிறாரு. உங்ககிட்ட தான் கேட்டேன், என்ன மீனு பாப்பாவையும் ஜங்குக்கை பார்க்க மாட்டு தான் வீட்டுக்கு வருவியா, என்னையெல்லாம் பார்க்க வர மாட்டியா? இல்லை எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் போச்சு அதனால தான். சரி ஓகே, நீ உன் ஃப்ரெண்டை பற்றி என்ன நினைக்கிற, ஃபிலிக்ஸை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படி சொன்னேன். இப்போது சுகா அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. இல்லை நீங்கள் தானே ஃப்ரெண்டு, அப்போ ஜங்குக்கும் உன் ஃப்ரெண்டு இல்லையா? ஜங்குக்கும் என் ஃப்ரெண்டு தான். அப்போ அவனை பற்றி தான் கேட்குறேன். இல்லை நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல. நீ நம்புறியா ஜங்குக் பொண்ணு கூட டேட் போகிறான்னு மாறிட்டான்னு நீ நம்புறியா? என்னால் அதை நம்ப முடியல. சடனாக ஜங்குக்கு எப்படி மாறினா? வயன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ திடீர்னு மாறிட்டானா? என்னால் நம்ப முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல. என்ன சொல்கிறீங்க? ஏஞ்சல்னா யார்? அது யார் அந்த பொண்ணு? வயன் அவன் ஏஞ்சல் நான் கூப்பிடுவான். ஐயோ ஏஞ்சல்னு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டானா என்ன? இதை பாரு, என்கிட்ட போய் சொல்லாதா, உண்மையை மட்டும் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயனுன்னு தான் கூப்பிடுவான், ஏஞ்சல்னு இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லை. அன்றைக்கி சொன்னது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. நேற்று நைட்டு நான் அவன் ரூமுக்கு போயிருந்தேன் தூங்கிட்டானே என்னன்னு பார்க்குறதுக்கு. அப்போ கூட தூக்கத்தில் ஏஞ்சல் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான். சாரி நான் உன்னை விட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். சாரி எதுக்கு சொல்லணும்? ஏன்னா வயன் தானே ஜங்குக்கு விட்டு போனான். ஜங்குக்கு வயனை விட்டுட்டு வரல. நைட்டில் அவன் புலம்பும் போது ஏஞ்சல் சாரி நீ மன்னிச்சிட்டு நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னான். அதனால தான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. சரி உன்கிட்ட வந்து கேட்டால் எதனா தெரியும்னு நினச்சேன். உனக்கும் ஒன்றுமே தெரியல. உனக்கு நிஜமாக ஏஞ்சல்னு யாருன்னு தெரியாதா? இல்லை எனக்கு நிஜமாக தெரியாத சுகாயா அப்படின்னு சொல்லிடுறாரு ஹயாங்னு. இப்போது அப்படி அவ்வளோ கோபமாக சுகா முறைச்சி பார்க்குறாரு. சாரி உங்களுக்கு எப்படி கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என் ஃப்ரெண்டோட அண்ணா, அப்புறம் என்னோட ரொம்ப வயசு வேறு பெரியவங்க, உங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான். ஏன் சுகான்னு கூப்பிட தானே பேர் வச்சுருக்காங்க. அது எப்படி இவ்வளோ பெரியவங்கள நான் பேர் சொல்லி கூப்பிட முடியும்? சரி உனக்கு மேரேஜ் ஆகிட்டா உன் ஹஸ்பண்டை எப்படி சொல்லி கூப்பிடுவேன்? ஏன்னா இல்லை ஷாக் ஆகாத, நீ எப்படி சொல்லி கூப்பிடுவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். பேர் சொல்லி கூப்பிடுவேன். ஒருவேளை உன்னுடைய வயசு ரொம்ப அதிகமாக இருந்தால் எதனா செல்ல பேர் வச்சு கூப்பிடுவேன். அதுதான் என்ன பேருன்னு கேட்டேன். தெரியலையே, இது வரைக்கும் நான் அதை பற்றி யோசிச்சதே இல்லை. ஹனின்னு சொல்லி கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அப்படி கூப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கிட்ட ஸ்மைல் பண்ணிக்கிட்டே காய் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. சரி ஓகே என்னை அப்படியே கூப்பிடு. ஏன்னா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக்காக இப்போ காய் ஷோக்காக பார்க்குறாரு. என்ன ஷோக்காக பார்க்குற? அனின்னு கூப்பிடு, புருஷான்னு கூப்பிடு, உனக்கு நீ எப்படி கூப்பிடுன்னு தோணுதோ அப்படி கூப்பிடு. என்னாச்சு உனக்கு எதுவும் புரியலையா? இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இதை பார், உனக்கு எனக்கு தான் மேரேஜ் ஆக போகுது. ஒரு ஸ்டடி இன்னும் 6 மந்த்தில் கம்ப்ளீட் ஆகிடும்ல, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே உனக்கு எனக்கும் மேரேஜ். என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? இது எப்படி நீங்கள் எப்படி இதை முடிவெடுக்கலாம்? இதை பார்க்காய், என் மீனு பாப்பாவுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டா. என்கிட்ட வந்து ரொம்ப அடம் பிடிச்சா. ஸ்டார்டிங்கில் எனக்கு இப்படி ஒரு யோசனையே வரலை. அதுக்கப்புறம் நீ மீனு பாப்பாவை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என் அப்பா அம்மாட்ட பேசினேன். என் அப்பா அம்மா உன் அப்பா அம்மாட்ட பேசினாங்க, அவங்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க.
நான் தான் உன்கிட்ட இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லியிருந்தேன். நீ படிச்சிட்ருக்க, அதனால் நீ எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி நான் தான் சொன்னேன். ஆனால் நீ இந்த அயாங் சொல்கிற பாரு, எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அதனால தான் என்ன ஆனாலும் சரி உன்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். நீ எஸ் மட்டும்தான் சொல்லணும், நோன்னு சொல்லவே கூடாது, புரியுதா? அப்படி சொல்லி ஒரு மாதிரி ரூடாக பேசிகிட்டே காரை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இவரே எல்லாமே முடிவு பண்ணிடுவாராம். என்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுவாராம். எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரா? நீ கூட யோசிக்கலாம், பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு. மீனு பாப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. மீனு பாப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவளுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். அப்போது இவருக்கு எனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸே பேசிகிட்டு இருக்கிறாரு. மீனு பாப்பாவுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இல்லாமல் ஒழுங்காக எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற வழியை பாரு. எக்ஸாம் முடிஞ்ச உடனே எனக்கு மேரேஜ், புரியுதா? அப்படி சொல்லி இப்போது காயோட வீட்டுக்கு முன்னாடியே அவருடைய கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இறங்கு, உன் வீடு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோன்னே இப்போ காயும் அந்த காரை விட்டு கீழே இறங்குறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த கார் எடுத்துகிட்டு சுகா வந்து போயிடுறாரு. மூஞ்சி முகரையும் பாரு, மேரேஜா? அது எப்படி சொல்லுது பற்றியா? மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒரு ரொமான்ஸ் இல்லை. இப்படிலாம் யாருன்னா ப்ரப்போஸ் பண்ணுவாங்களே? நான் என் லைஃப்பில் மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ? எல்லாம் அந்த மீனு பாப்பாவை சொல்லணும். ஆனால் எனக்கும் மீனு பாப்பா ரொம்ப பிடிக்குமே, என்ன பண்ணுறது? மீனு பாப்பாக்காவது இந்த சுடுமுஞ்சியை நான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ அவருடைய வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்போது அப்படியே கட் பண்ண சொன்னால் விமீன் தான். ஜிமீன், சொல்லிட்டாயா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? ஐஸ்கிரீமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வா அப்படி சொல்லி இப்போது ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. இப்போது ஐஸ்கிரீமாக ஆர்டர் பண்ணிட்டாங்க. டயாங், நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரி ஓகேன்னு சொல்லி டயாங் சொன்னோன்னே இப்போ ஜிமீன் நேராக வாஷ்ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ ஜிமீன் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு திரும்புறாரு. சடனாக அவருடைய கால் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகிடுது. கீழே விழுவலான்னு சொல்லிட்டு போகிறாரு. யாரும் வந்து அவர் ஹிப்பில் கை போட்டு கீழே விழ விடாமல் அவர் அப்படியே பிடிச்சிடுறாங்க. அவர் அப்படியே தூக்கி அவர்கிட்ட அப்படியே க்ளோஸாக நிப்பாட்டுறாரு. இப்போ தான் ஜிமீன் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரேஸ் ஆகுது, கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் ஜிமீனை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் தான் அது. ஜங்குக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஏற்கனவே இவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து அதே தோணிக்கிட்டே இருக்குது. 2 பேருமே மாறி மாறி பார்த்துட்டே இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு வந்து நான் சோன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்க.